ஹாய் காய்ஸ், ஜெயபனேஷ் ஹியர். சாரி, ரொம்ப நாள் வீடியோ போட முடியல. ஆக்சுவலி திவாலிக்கு நான் வீட்டுக்கு போகிறதில்ல. ஸோ வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ 1.5 வீக் பிஸியாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி நாங்கள் இந்த வருஷம் டிவைஸ் செலிப்ரேட் பண்ணுறதில்ல, டெத் ஆனதுனால. சொந்தக்காரங்க ஒருத்தர் இறந்துட்டார். பட் யா, ஸோ யா 1.5 வீக்காக வீடியோ போடுறதுக்கு தான் காரணம். பட் ஸ்டில் நான் ஒரு பாட்காஸ்ட் பண்ணேன், HR நவீன் அவரோட. ஸோ நல்லா இருந்துச்சு. ஒரு 1 வீக்காக என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. It went very smooth. ஸோ அந்த பாட்காஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப லைக் நான் கூட சில ஆங்கிளில் யோசிக்காத கொஷின்ஸ்லாம் லைக் ஃப்ரெஷர் பர்ஸ்பெக்டிவில் அவர் நிறைய கொஷின்ஸ் நல்ல கொஷின்ஸ் கேட்டார். அண்ட் எதுவுமே ப்ரிப்பேர்லாம் இல்லை, ஆன் த ஸ்பாட்டில் எனக்கு என்ன ஆனஸ்ட்டாக என்ன ஆன்சர்ஸ் தோணுச்சோ அதுதான் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் தட் இஸ் நாட் அ ப்ராப்பர் லைக் கட் பண்ணிக்கவே எடிட்லாம் இருக்காது. ஒரே பாட்காஸ்ட் இஸ் ஜஸ்ட் 30 minutes ஆஃப் கான்வர்சேஷன், தட்ஸ் இட். ஸோ மாதிரி நல்லாயிருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். சரியா, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். டாப் 5 ரீசன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு குயிக் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துக்கலாம். ஹே கைஸ், ஒரு வழியாக ஆவல் எதிர்பார்த்துட்டு இருந்த PS5 வந்துருச்சு. ஸோ நான் இந்த PS5 வந்து 2024 டிஜிட்டல் ஸ்லிம் எடிஷன் வாங்கியிருந்தேன். கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் ப்ளஸ் அமேசான் ஐசிசி கிரெடிட் கார்டு கேஷ்பேக் ஆஃபர் வச்சு எக்ஸாக்டாக எனக்கு 37K ஆச்சு. அண்ட் நான் ஏன் டிஜிட்டல் ஸ்லிம் எடிஷன் வாங்கினேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் ஸ்லிம் எடிஷன் வந்து கன்சோல் எடிஷனோடவே ஒரு 15K கம்மி. அண்ட் செகண்டு, கன்சோல் எடிஷன் இதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபிசிக்கல் அந்த சிடி ட்ரைவ்ஸ் வந்து இதில் போட முடியாது, ஆனால் கன்சோலில் போட்டுக்கலாம். ப்ளஸ் ப்ளூரே மூவிஸ் பார்த்துக்க முடியாது. பட் நான் ப்ளூரே மூவிஸ் பார்க்கவும் போகிறதில்ல, ப்ளஸ் எனக்கு இந்த சிடிஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அதனால் நான் டிஜிட்டல் ஸ்லிம் எடிஷனை வாங்கிட்டேன். ப்ளஸ் நான் வந்து மெயினாக ஆன்லைன் கேம்ஸ் தான் விளையாட போகிறேன். ஸோ ஆன்லைன் கேம்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வாங்கின கேம்ஸ் லைக் பைரேட்டட் இல்லாமல் செகண்ட் ஹேண்டட் கேம்ஸ் இல்லாமல் நீங்கள் ப்ராப்பராக வாங்கி தான் அந்த கேம்ஸ் நீங்கள் விளாட்ணும். ஸோ அதனால தான் நான் டிஜிட்டல் எடிஷன் வாங்கியிருந்தேன். அண்ட் PS5ஓடவே சேர்ந்து ஒரு கண்ட்ரோலர் வந்துருந்துச்சு. கண்ட்ரோலர் வேறு லெவல் காய். ஸோ லைக் வயர்லெஸ்ன்னு தாண்டி இதில் வந்து மைக்ரோஃபோன் இருக்குது, ப்ளஸ் பட்டன்ஸ் என்ன அடி அடித்தாலும் நல்ல மெக்கானிக்கல் பட்டன்ஸ் நல்லா அடி தாங்குது. ஸோ யா, கண்ட்ரோலர் நல்லா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் கண்ட்ரோலர் வாங்க சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அண்ட் செகண்ட் கண்ட்ரோலர் டியூவல் வயர்லெஸ் கண்ட்ரோலர் வாங்கிட்டேன், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் விளாடும் போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டியூவல் வயர்லெஸ் கண்ட்ரோலர் ரெட் கலர் வேறு லெவல் கலர் இது. ஸோ கலர் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அண்ட் இதோட வேலை பார்த்தீங்க அப்படின்னா 4500 சேம் அமேசான் ஐசிசி கிரெடிட் ப்ளஸ் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் ஆஃபர். கண்ட்ரோல் வேலை கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் இருந்தாலும் இந்த 2 கண்ட்ரோலுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஒன்று பேட்டரி போயிருந்தா கூட இன்னொரு பேட்டரி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பிளேயர் ஒன் தான். ஸோ எந்த பட்டன் ஹோல்ட் பண்ணியிருக்குமோ அது பிளேயர் ஒன்றா மாறிடும். அடுத்து ஹெட்செட் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஹெட்செட் என்ன கேட்டால் அவ்வளோ ஒரு நல்ல ஹெட்செட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 5000 ரூபாய் இந்த ஹெட்செட்டு. சோனி ப்ளே ஸ்டேஷன் டியூவல் வயர்ஸஸ் ரேட்டிங் ஆகும் நாங்கள். பட் எனக்கு என்னமோ அவ்வளோ பிடிக்கல கைஸ். எனக்கு அந்த ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கரில் விளையாடுறதே பெட்டராக இருக்குது. இந்த ஹெட்செட் போட்டு விளையாடுறதுல எனக்கு அவ்வளோனா கம்ஃபர்டபுளாக இல்லை. அண்ட் செட்டப்பில் பண்ணிட்டேன். ஸோ செட்டப்பில் இப்போ இந்த புதுசாக ஒரு மவுசிங் பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ட்ராக் பேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் சில கேம்ஸில் இதுவும் ஒரு கண்ட்ரோலராக வருது. ஸோ யா, இது வந்து ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. சும்மா நேமில் இது பார்த்து செட்டப் பண்ணிட்டு இருந்தேன். வச்சுக்கோ சவுண்டை ஏத்துறா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஏன் PS5 வாங்கினேன். அண்ட் PS5 வாங்குறதுனால ஆக்சுவலி நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்குது. நான் எது செஞ்சாலுமே அதில் ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எடுத்து ப்ரோஸ் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் மட்டுமே தான் அந்த விஷயம் நான் எடுத்து செய்வேன். ஸோ இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டாப் 5 ரீசன்ஸ் ஒய் ஐ பாட் PS5ன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் டாப் நம்பர் 1 ரீசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ரீசன் வந்து நீங்கள் எல்லா விஷயத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபிலாசபி. பட் யா, ஸ்டே டியூன்ட், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த டாப் 1 ரீசன் தெரியுது. ஸோ இப்போ டாப் 5 ரீசன்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்க, ஃபிஃப்த் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருக்கும் இல்லையா, நம்ம சைல்டுஹுட் நாஸ்டால்ஜியா ஃபீலிங். லைக் நான் சின்ன வயசுலாம் ஒரு 4th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து வெளியில் கேம் சென்டரில் போய் PS2 கேம்ஸில் ஸ்மாக் டவுன், பெயின், பென் 10, அப்புறம் ஈவன் ட்ராகன் பால் இந்த மாதிரி கேம் ஆடுறதுலாம் உண்டு. அதில் பெயின் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ நானே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பெட்டு கட்டுவோம். 5 ரூபா தான் ½ ஹவருக்கு. அப்புறம் 10 ரூபா ஆச்சு, 20 ரூபா ஆச்சு. இப்போது PS2 போய் PS3 எங்கோ கேமிங்லாம் போயிடுச்சு. பட் எனக்கு அந்த சைல்டு நாஸ்டால்ஜியா ஃபீலிங் ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை, ஒரு ப்ளே ஸ்டேஷன் எனக்குன்னு வாங்கணுன்ட்டு. ஸோ வாங்கலாம் லேட்டஸ்ட் PS5 வாங்கலாமே அப்படின்ட்டு ஒரு சைல்டு நாஸ்டால்ஜியா ஃபீலிங் அது தொடணுன்றதுக்காக. ஸோ இது ஒரு மாதிரி ஒரு பர்சனல் ரீசன் தான். சரி, இது 5th ரீசன். ஸோ 4th ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் கேமிங் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டேன். பட் கேம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா. எக்ஸ்பாக்ஸ் இருக்குது, ப்ளே ஸ்டேஷன் இருக்குது,
ஈவன் ப்ராப்பர் கேமிங் லேப்டாப்ஸ் இருக்குது. ஸோ நான் மெயினாக வந்து கேமிங் லேப்டாப் மீறி PS5 போனது காரணம், நீங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல கேமிங் லேப்டாப்னா மினிமம் 1 lakh தேவைப்படும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அப்போது தோஸ் காலேஜ் டேஸ்லலாம் வந்து கேமிங் லேப்டாப் வந்து ஒரு ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு காரணம் கேமிங் லேப்டாப்ஸில் ஆன்லைனோட பிளேஸோட கனெக்ட் பண்ணி ஆன்லைன் பிளேஸோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருந்துச்சு. பட் அந்த எல்லா ஆப்ஷனுமே PS5 வந்துருச்சு. PS5 இப்போ இந்த கண்ட்ரோலர்லேயே வந்து உங்களுக்கு வந்து யூனோ மைக்ரோஃபோன் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ PS5 நீங்கள் ஆன்லைன் பிளேஸோட கனெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்துருச்சு. ஸோ என்னை பொறுத்தவரையும் கேமிங்னே தயாரித்து வச்சிருந்த PS5 சீப்பாக இருக்குது. பட் கேமிங்கும் பண்ணிக்கலாம், மற்றதும் பண்ணிக்கலான்ட்டு அந்த லேப்டாப் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. பட் ஆல்ரெடி எங்கிட்ட லேப்டாப்ஸ் இருக்குது. சரி, எதுக்கு லேப்டாப் வாங்கிட்டு ப்ளே ஸ்டேஷன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ளே ஸ்டேஷன் நான் முடிவு எடுத்தேன். இது 4th ரீசன். 3rd ரீசன் ஆக்சுவலி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான முக்கியமான ரீசன். இதுதான் வந்து என்னோட கேம் ஆடினதுக்கு வந்து என்னை ரொம்ப ஊக்குக்கம் ஆர்வத்தை ரொம்ப தூண்டி விட்டுருச்சு. வாங்கி அவன் சீக்கிரம் வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்தது இந்த ரீசன் தான். இதுக்கு மெயினாக ரீசன் காரணம் பார்த்தீங்கன்னா, டிராகன் பால் ஸ்பார்க்லிங்னு ஒரு கேம் வந்து இருக்குது. தரமான கேம். October 12 தான் ரிலீஸ் ஆச்சு இந்த கேம். என்டையர் வேர்ல்டுக்கு October 12 ரிலீஸ் ஆச்சு. பட் நீங்கள் வேணும்னா ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா 1 or 2K பே பண்ணி. என்னால் ஆர்வம் தாங்க முடியாது, நான் ப்ரீ ஆர்டரே பண்ணிட்டேன். ஸோ நான் ப்ரீ ஆர்டர் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்க்ளூசிவ் பர்க்ஸ்லாம் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லி ஆக்சஸ் தாண்டி உங்களுக்கு லைக் மாஸ்டர் அல்ட்ரா எக்ஸ்டி MUI கோகோவாக இருக்கட்டும், ஜீரன், இதுமாதிரி லேட்டஸ்ட் ட்ராகன் பாலோட லேட்டஸ்ட் கேரக்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் கிடச்சிரும். லைக் நீங்கள் ஒரு நார்மல் எடிஷன் வாங்கினீங்கன்னா நீங்கள் அந்த என்டையர் எபிசோட் பேட்டர்ஸ் முடிச்சு தான் கேரக்டர் அன்லாக் ஆகும். நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணிங்கன்னா எல்லா கேரக்டர்ஸும் அன்லாக் ஆகிடும். ஸோ தட் யூ கேன் ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங். அதனால சரி, ஓகே, ப்ரீ ஆர்டர் பண்ணலாம், சீக்கிரம் ஆடலாம் அப்படின்ட்டு. பட் இதெல்லாம் தாண்டி எனக்கு ஜென்ரலாகவே வந்து அட்வென்ச்சர் கேம், GTA அந்த மாதிரி கேமும் இப்போ ரியலிஸ்டிக்காக இருக்க GTA கேமாக இருக்கட்டும், அட்வென்ச்சரஸாக இருக்கிற God of Warஆக இருக்கட்டும், ஷூட்டிங்காக இருக்கிற கால் ஆஃப் டியூட்டி அந்த மாதிரி கேமாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி எனக்கு ஃபைட்டிங் கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபைட்டிங் கேம்ஸ்னால் சும்மா ஃபைட் பண்ணி அந்த ஸ்டோரியில் கடந்துக்காமல் ஆன்லைன் பிளேயர்ஸோட 2 பேருக்கு ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் மூவ்ஸ் அண்ட் ஆஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் மூவ்ஸ் இருக்குது. ஸோ 2 பேரும் ஆன்லைனில் ஃபைட் பண்ண போகிறோம், யார் பெட்டர்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பேசிக்லி இட்ஸ் ஜஸ்ட் காம்படிட்டிவ் ஸ்போர்ட். ஸோ எனக்கு அந்த மாதிரி கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் டிராகன் பால் ஸ்பார்க்லிங் அதுக்காகவே பிரத்யேகமாக தயாரிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க டிராகன் பால்ஸ் கேம்ஸோட இப்போ இருக்கிற கேம் வந்து என்டையர்லி மேக் ஷோர் தட் யுவர் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ குட். அண்ட் நாட் ஜஸ்ட் தட், அவங்க டோர்னமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆன்லைன் டோர்னமெண்ட்ஸில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிங்கன்னா $25,000 ப்ரைஸ்லாம் கிடைக்கும். இட்ஸ் நாட் அ பிக் டீல். தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் இ ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. இ ஸ்போர்ட்னா ஆன்லைன் ஸ்போர்ட். டிராகன் பால் வந்து ஒரு டெக்கன் கேம் அளவுக்கு இப்போ ஆன்லைன் ஈவன் டெக்கன் கேமோட இப்போ ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரெட் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆன்லைன் பேட்லிங் கேமாக வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இதை வச்சு ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இதை வச்சு வந்து ஒரு ஆன்லைன் ஹவு டு பிளே டிராகன் பால் ஜி கேம் எஃபெக்டிவ் ஆன்லைன் கோச், இ ஸ்போர்ட் கோச்னு ஒரு ஜாபே இருக்குது. ஸோ நம்ம நினைக்கிற அளவுக்கு இப்போ கேமிங்கில் இப்போ எங்கோ போயிடுச்சு. ஸோ இந்த கேம் நான் சீக்கிரம் ஆடணும். ஸோ சீக்கிரம் ஆடினா மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஏர்லி அக்சஸ் இருக்கும். ஸோ நானும் இந்த கேம் நல்லா டெவலப் ஆகலான்ட்டு இன்ஃபேக்ட் அந்த கேம் நான் ஆடி ஒரு 1.5 வாரமாக ஆடிட்டுருக்கிறேன். நான் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து அதில் நிறைய ரேங்கிங்ஸ் இருக்கும். நான் வந்து இப்போ C5 C4 ரேங்கிங் வந்துட்டேன். இன்னும் ஒரு மேபி ஒரு 20-25 ரேங்க் முன்னாடி போனால் நானும் டாப் 100 வந்துடுவேன். பட் அது ரொம்ப கஷ்டம். பட் மெயின்லி இந்த லைக் விளையாடா உருப்படியாக விளையாடணும், அந்த மாதிரி ஒரு கேம் தான் இது 3rd ரீசன், டிராகன் பால் ஸ்பார்க்லிங். அண்ட் அஃப்கோர்ஸ் தெர் ஆர் சோ மெனி குட் கேம்ஸ். ஸ்பைடர்மேன் மார்வலாக இருக்கட்டும், GTA 6 வரப்போகுது. சரி, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி சரி ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3rd ரீசன். மெயினாக நல்ல நல்ல கேம்ஸ் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டேஷன் வந்து நல்லா ஹார்ட்வேரில் கான்சென்ட்ரேட் பண்ணிருந்தாங்க. அடுத்து PS3, அதுக்கப்புறம் PS4 கொடுக்கணும், PS5 கொடுக்கணுன்ட்டு. பட் இப்போ வந்து அவங்க ஆக்சுவலி PS6 வந்து ரொம்ப லான்ச் வந்து டிலே பண்ணி நிறைய குவாலிட்டி கேம்ஸுக்குள்ளே கொண்டு வரலாம், கேமிங் கம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம், நிறைய விஷயம் கொண்டு வந்துருக்குறாங்க. ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், மந்த்லி, அதை பற்றி நம்ம டீட்டெயில் ஒரு இடத்துல பேசுவோம். லைக் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அந்த கேம் ரெண்டிங் கேம்ஸாக இருக்கட்டும், பையிங் கேம்ஸாக இருக்கட்டும், நான் என்ன எடிஷன் வாங்கினேன், எனக்கு எவ்வளோ ஆச்சு, இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வீடியோ எண்டில் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் ரீசன்ஸ்லாம் சொல்லிடுறேன். ஸோ அதுதான் 3rd ரீசன். 2 ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். பட் இந்த இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ வந்து நான் எடுத்துட்டேன். அது காரணம் மூவி பிளாட்ஸ் பற்றி நான் பேசுகிறது கொஞ்சம் நெகட்டிவாக போயிடுச்சு, எனக்கு அது வேணாம்னு தோணுச்சு. அதனால் நான் வீடியோ எடுத்துட்டேன். பட் எனக்கு பிடிச்ச அனிமே மூவி அதெல்லாம் வந்து நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டை நான் போட்டுறேன். அது லைக் ப்ளஸ் அது எங்கே நீங்கள் பார்க்கலாம், அந்த லிங்க்கு நான் போட்டால் நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு போஸ்ட்டாக போட்டுடலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்துட்டேன். பட் ஸோ அந்த லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப கம்மி பேர் தான் பார்த்துருங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் மெயின் ரீசன் நான் சொன்னேன் என்ன அப்படின்னா, நாம் இப்போது
நம்மளை இன்சேனாக மாற்றாமல் சேனாக வச்சுக்கிறதுக்கு மெயின் ரீசன் நம்மளோட என்டர்டெயின்மெண்ட், நம்மளோட பிரேக்ஸ் தான். ஸோ லெட்ஸே நான் ஒரு 1 மந்த் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறேன், எந்த பிரேக் எதுவுமே எடுக்காமல் ஒர்க் பண்ணால் பைத்தியம் முடிச்சிடும். எனக்கு அட்லீஸ்ட் பைத்தியம் முடிச்சிடும். அண்ட் இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் மென்டல் ஹெல்த் ஆஸ் வெல். ஸோ என்றைக்குமே வந்து நல்ல பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். அப்பப்போ நல்ல நல்ல பிரேக்ஸ் எடுத்துக்கணும். அந்த பிரேக் வந்து உங்கள் ஆக்சுவலாக உங்கள் மைண்டை காம் பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் ஓவர்வெல்மிங் இட். ஸோ என்னை பொறுத்து நான் பிரேக்ஸ் வந்து 3 மேஜர் எடுத்துப்பேன். ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஸ்போர்ட், டிடி விளாடுவேன், இல்லைனா பேட்மிண்டன் விளாடுவேன். அண்ட் சொசைட்டியில் பேஸ்கெட்பால் இருக்குது, கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் பேஸ்கெட்பால் ஆடுறதும் உண்டு. லைக் நைட் தூக்கம் வரல, சும்மா வெளியில் போய் ஏதாவது இன்றைக்கி எதுவுமே நல்ல வீட்டிலே இருக்கிறேன் அப்படின்னா சும்மா வெளியில் போய் பேஸ்கெட்பால் ஆடுவேன். ஸோ ஃபிசிக்கல் ஸ்போர்ட் இது ஒரு பிரேக்கு. செகண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா வாட்சிங் கண்டென்ட், குட் கண்டென்ட். ஸோ என்ன மாதிரி எல்லாம் கண்டென்ட்லாம் பார்க்கலான்றது ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த கம்யூனிட்டி போஸ்டர் நான் அதை போட்டுருவேன். ஸோ என்னை பொறுத்தவரை பிரெயின் டீசிங் கண்டென்ட்டாக இருக்கணும், அடிக்டிவ் கண்டென்ட்டாக இருக்கக்கூடாது. பிரெயின் டீசிங் கண்டென்ட்னா உங்களை யோசிக்க வைக்கணும் அந்த கண்டென்ட். ஸோ உங்களை யோசிக்க வைக்கிறதுனா ஒரு 2-3 எபிசோட் நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க, பிஞ்ச் வாட்ச் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வாட்சிங்காக இருக்கணும். தேர்டு கேமிங். ஸோ மெயினாக வந்து நான் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கண்டென்ட் மட்டும் ஒரு நாள் வச்சுருந்தேன். கேம் ரொம்ப கம்மியாக தான் ஆடுவேன். இங்கே போனால் செஸ் ஆடுவேன், இல்லை மொபைல் கேம்ஸ் நான் கொஞ்சம் ஆடுவேன். பட் இப்போ ப்ராப்பராக கேமிங் உள்ளே கொண்டு வந்துடலாம், வாட்சிங் கண்டென்ட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா கண்டென்ட் ரொம்ப வாட்ச் பண்ண ஆரம்பிச்சு. நிறைய சீரிஸ் முடிச்சிட்டேன் ரீசெண்டாக. சிட்காமே நிறைய முடிச்சிட்டேன். மாடர்ன் ஃபேமிலி முடிச்சிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி முடிச்சாச்சு, பிக் பேங் தியரி முடிச்சாச்சு. ரீசெண்டாக நிறைய சீரிஸ் நிறைய முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். தி வயர் ஒரு சீரிஸ் பார்த்தேன், அது முடித்தேன். அந்த சீரிஸ் வந்து ரொம்ப மோனோட்டனஸாக போகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால் நான் இப்போ எப்படி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் சாப்பிடும்போது மட்டும் சீரிஸ் பார்ப்பேன். ஸோ எப்போயுமே ஒரு சீரிஸ் வந்து ஒரு ஆன்கோயிங் சீரிஸ் இருக்கும், இல்லை ஒரு ஆன்கோயிங் அனிமே இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நான் சாப்பிடும்போது மூடு பொறுத்து எது பார்க்குதோ அதை நான் பார்த்துட்ருப்பேன். ஒன்லி வைல் ஈட்டிங், அவ்வளோதான். மற்ற நேரம் நான் பிரேக்கு நினைக்கிற எடுக்கிற பிரேக் வந்து ஸ்போர்ட்ஸாக இருக்க போது, இல்லை கேமிங்காக இருக்க போது. ஸோ பேசிக்கலி என்னோட பிரேக்கை வந்து என் மைண்டை பீஸ்ஃபுல்லாக என் மைண்டை காமாக வச்சுக்கிறதுக்கு இன்னொரு நியூ கேட்டகரி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், கேமிங் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இது ரீசனாக எடுத்துக்கிட்டு. பட் இதுதான் செகண்ட் ரீசன். ஸோ டாப் நம்பர் 1 ரீசன். இந்த ரீசன் வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் PS5. இந்த ரீசன் வந்து லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் போகிறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது கைஸ். ஸோ இது வந்து நான் முடிஞ்சளவுக்கு எளிமையாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். இதை நான் வந்து ஃபேமஸாக வந்து கர்ட் ரைஸ் தியரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் அது கர்ட் ரைஸ் தியரி நீங்கள் கேட்கலாம். ஓகே, லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு ஃபுட் இருக்குது, அது ஒரு ஓட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு ஹெல்த்தி ஃபுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் வெறுமா சாப்பிடு அப்படின்னா உங்களுக்கு சப்பையாக இருக்குது, ஓகேங்களா? இப்போ அந்த வெறும் ஃபுட்டை நீங்கள் எந்த அளவுக்கு அந்த வெறும் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்பு நல்லதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஜஸ்ட் அன் இமேஜினேஷன். எந்த அளவுக்கு இதை நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும், அந்த அளவுக்கு உங்களுக்கு டிசீஸ் க்யூர் ஆகும். ஆக மொத்தத்தில் யூ ஹேவ் டு ஈட் மோர். தட் இஸ் த டாஸ்க் அசைன் டு யூ. யூ ஹேவ் டு ஈட் மோர் குட் ஃபுட் லைக் திஸ் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புரியுதுக்காக நான் கர்ட் ரைஸ் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ இந்த கர்ட் ரைஸை லெட்ஸே நீங்கள் 1 பிளேட் ஃபுல்லாக சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் 2-3 வாய் அப்புறம் உங்களுக்கு மாதிரி போர் அடிக்குது, சப்பையாக இருக்குது, போர் அடிக்குது, இது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இதே அந்த 1 பிளேட் கர்ட் ரைஸில் கொஞ்சம் ஊறுகாய் ஆட் பண்ணி ஊறுகாயோட சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கர்ட் ரைஸை சாப்பிட முடியும். ஸோ இதுதான் ஐரணி. ஸோ ஆக்சுவலாக லெட்ஸே உங்கள் உடம்புல வந்து கொஞ்சம் தான் இடம் இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஆனால் நீங்கள் ஒரு பிளேட் தான் உடம்புல இடம் இருக்குது. பட் நீங்கள் சும்மா ஒரு ஊறுகாய் நல்ல உங்களுக்கு பிடிச்ச நல்லா டேஸ்டியாக இருக்கிற ஒரு ஊறுகாய் ஆட் பண்ணதுனால உங்களால் அதிகமாக சாப்பிட முடியுது, ஓகேங்களா? இதே தான் லைஃபுக்கும். உங்களுக்கு பயனுள்ள ஒர்க்கு, ப்ரொடக்டிவிட்டி ஒர்க்கு, கோடிங்கோ இல்லை படிக்கிறது ஏதோ ஒரு ஒர்க் நீங்கள் செய்யணும். ஆனால் அதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் பண்ண முடியாது. நீங்கள் அப்போ ஊறுகாய் மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் எடுத்து செய்யணும். ஆக்சுவலாக உங்களால் அதிகமாக செய்ய முடியும். இது வந்து வெல் ப்ரூவன் தியரி ஆக்சுவலி. ஸோ இதில் என்ன ஒரே சின்ன மைனஸ்னால் நம்ம ஆளுங்க கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் மாரி ஊறுகாய் அதிகமாக சாப்பிட்ருவானுங்க. இப்போ நம்ம ஊறுகாய் மட்டுமே ஊறுகாய் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஊறுகாய் மட்டுமே நீங்கள் தின்னு வைங்களேன், வயிறு ஒரு மாதிரி புண்டாயிரும், கரெக்டுங்களா? ஸோ எல்லாமே நம்ம அளவாக எடுத்துகிட்டு பேலன்ஸ் பண்ணோன்னா லைஃப் அருமையாக இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் கர்ட் ரைஸ் தியரி. நிறைய ஃபிலாசபர்ஸ் நிறைய விதமாக சொல்லுவாங்க. இப்போ சில பேர் வந்து 80-20 ஃபிலாசபின்னு சொல்லுவாங்க. அதாவது 80% ப்ரொடக்டிவிட்டி, 20% வந்து கொஞ்சம் நீங்கள் எது எடுத்தாலுமே நீங்கள் 80-20 மாதிரி சில ஃபிலாசபர் சொல்லுவாங்க. சில பேர் இன் யாங்குன்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் ஃபிலாசபர் டிஃப்ரெண்ட் வேலை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் எனக்கு இருக்கிறதுல ரொம்ப பிடிச்சவே அண்ட் லைக் டக்குன்னு புரியறவே வந்து இந்த கர்ட் ரைஸ் தியரி நான் சொல்லுவேன். ஸோ இதுதான். ஸோ நான் வந்து என்னோடய பிரேக்ஸை ஊறுகாய் மாதிரி அப்பப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஆனால் அதுக்கிட்ட அதிலே ஊறுகாய் ஃபுல்லாக தின்னு வயிறு உண்டாக்கிக்க மாட்டேன். இதுதான் வந்து மெயின் ஃபஸ்ட் ரீசன் சொல்லுவேன். ஸோ இதுதான் டாப் 5 ரீசன் சொல்லணும்னு நினச்சேங்க. நான் என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு நிறையா இதுவும் ஓகே நம்ம இப்படி அணுகலாமா என்டர்டெயின்மெண்ட்ற மாதிரி தான் அந்த மாதிரி வீடியோஸை நான் போட போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நான் போடவே போகிறதில்ல. ஸோ என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் தான் இருக்க போகுது. பட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ நான் 10K அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ஆக்சுவலி November 1 ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடலான் இருக்கிறேன். அண்ட் அதுக்காக நான் ப்ராப்பராக ஐபேட்,
ஐபேட் பழைய ஐபேட் இருந்துச்சு, அது ஐபென் வாங்கலை, ஒரு 2Kக்கு வந்து ஒரு நார்மல் பென் வாங்கியிருக்கிறேன். அது ஒர்க் ஆகுது. குட் நோட்ஸ்னு ஒரு ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கிறேன். ஸோ அதில் நீட்டாக கலக்கரெல்லாம் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிலாம். ஸோ நான் இதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாக அல்காரிதம் வந்து நான் என்னோட சேர்ந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. February மாதம் நான் மேங் கம்பெனி கிராக் பண்ண போகிறேன். 3 months லைக் ஜனவரிலேருந்து இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதம் நான் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அண்ட் நான் மேபி எவ்ரி வீக் ஒரு 2 வீடியோ 1 வீடியோ வந்து நான் என்ன படிச்சிருக்கேன், அது எதெல்லாம் நான் இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்கிட்டேன், எவ்வளோ ஆப்டிமல் சொல்யூஷன்ஸில் யோசிக்கிறாங்க, அதை நான் அப்படியே கிராஜுவலாக 1 by 1 ஷேர் பண்ண போகிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே யூ கேன் ஆக்சுவலி கிராக் எனி கம்பெனிஸ், தட் ஐ கேன் கேரண்டி யூ. ஸோ கைஸ், நிறையா வந்து இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாப் வரப்போகுது. இதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட்டை நீங்கள் வேறு என்ன என்டர்டைன்மெண்ட் நீங்கள் போடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி என்னோடய ஆஃபீஸ் வந்து மாலில் இருக்கிறத பற்றி ஒரு மாதிரி வீலாக் மாதிரி போடலாம். அப்புறம் எங்கன்னா நிறைய நல்ல நல்ல கேஜெட்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம். ஸோ நிறையா இருக்குது என்டர்டைன்மெண்ட்டில், ரொம்ப யூஸ்ஃபுல் கேஜெட்ஸ். அது பக்கம் இப்போ கேட்டகரி பக்கம் ஃபன், மேபி ஒரு 2 weeks ஒன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது. பட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வர எல்லா வீடியோ ஃபோக்கஸ்ட் ஆன் டிஎஸ்ஏ பிளேஸ்மெண்ட், மேங் கம்பெனி கிராக், இதுதான் நம்ம இருக்க போகுது. சரி கைஸ், கூடி சீக்கிரம் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்ப்போம். கூடி சீக்கிரம். பை பை.